புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. கல்கி 2898 AD இந்த படம் வந்து நேற்று 3வது நாள் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. எந்த அளவுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முக்கியமாக ஹிந்தி பெல்ட்டில் இந்த படம், முக்கியமாக நார்த் இந்தியாவில் இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் அடித்து தம்சம் பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 3 நாளில் எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் சலார், கல்கி இந்த 2 படங்களோட 3 நாள் கலெக்ஷனை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். எந்தெந்த ரீஜியனில் எந்தெந்த படம் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு, ஸோ எது டாப்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது இல்லாமல் மகாராஜா, முஞ்சியா, ஜாட் அண்ட் ஜூலியட் 3 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி மூவி அடித்து தம்சம் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. வந்ததென்ன வான்மதி கைவளையல் ஓசையிலும். ஆமாங்க, வான்மதி தான். வான்மதியில் வந்து வைகரையில் வந்தது என்ன வான்மதி அப்படிங்கிற ஒரு பாட்டு சூப்பராக இருக்கும். உண்மையிலே அந்த பாட்டு செம்ம ஹிட்டு. அந்த பாட்டில் ஒரு ஃப்ரேம் ஒன்று வரும். ஸோ என்னென்னா, அஜித் அவர்கள் 2 கையை விட்டுட்டு அங்கே தூரத்துலேருந்து வருவார். இங்கே சுவாதியை வந்து அப்படியே படுத்திட்டு எந்திரிச்சு திரும்பி பார்ப்பாங்க. அதுதான் ஃப்ரேமு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர், இதில் 2 பேர் யூசர் அப்படிங்கிற ஐடி இருக்குது. அவங்க பேர் தெரில. அருள்ராஜ் அப்படிங்கிறவர், அப்புறம் தானேஷ் ரேட், அப்புறம் டி குணசேகரன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட அதே மாதிரியே அந்த பீரியடில் வந்து ஒரு படம் தான். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். கல்கி 2898 AD அந்த கமல் சாரோட போர்ஷன்ஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். முக்கியமாக நம்ம சேனல்லே நிறைய பேர், ப்ரோ கமல் சார் இல்லைனா இதில் ஒன்றுமே இல்லை ப்ரோ, முக்கியமாக அந்த கிளைமேக்ஸில் கமல் சாரோட அந்த போர்ஷன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சோஷியல் மீடியாவுக்கு போகும்போதோ, நான் ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ எங்கேயாவது போகும்போதோ, நான் எந்த சீன் ரொம்ப முக்கியமான சீனுன்னு சொல்கிறேனோ, எந்த சீனை பார்த்து நார்த் இந்தியாவில் பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க, கமல்ஹாசன் உண்மையிலே வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நான் எதை சொல்கிறேனோ, அந்த ஒரு சீனை ஈஸியாக தேட்டர்லேருந்து எடுத்தோ இல்லை தேட்டர் பிரிண்ட்டை எடுத்தோ மாசு அப்படியே ஒரு லைக்குக்காகவோ எதுக்கோ ஒன்றுக்காக போட்டு, இம்ப்ரெஷன்ஸ்க்காகவோ ஏதோ ஒன்று போட்டு ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் இந்த படம் பார்த்துட்டேன் டே 1. பார்க்காதவங்க ஒரு 4வது நாள் 5வது நாள் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, கமல்ஹாசன் அவர்களோட போர்ஷன்ஸ் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறவங்க, பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லர் அவங்க போடுற வீடியோ வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ஒரு வேளை அப்படி நீங்கள் யாராவது அதை பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய செலவு வச்சு, மிகப்பெரிய பட்ஜெட்டை போட்டு, மிகப்பெரிய க்ரூவை வச்சு, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வச்சு படம் எடுத்தால் ஈஸியாக அந்த படத்தோட முக்கியமான விஷயத்தையே ஸ்பாய்லர் பண்ணிடுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் துணை போகாதீங்க. இதை சொல்லிடணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இப்போ வசூல் கப்பெல்லாம் இன்சைட் அவுட் டு டே 16 இந்தியாவில் வந்து 1,34 லட்சம், வேர்ல்டு வைடு 17 மில்லியன் US$. ஸோ இந்தியா முழுக்க 24,27 லட்சமும், வேர்ல்டு வைடு 880 மில்லியன் US$ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 1 பில்லியனை நோக்கி போய்கிட்டு இருக்கு. முஞ்சியா நேற்று 23வது நாள் இந்தியாவில் வந்து 1,45 லட்சம், வேர்ல்டு வைடு 1,65 லட்சம். ஸோ டோட்டலாக 108,1 லட்சமும், இந்தியாவில் வேர்ல்டு வைடு 114,87 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சந்து சாம்பியன் இந்த படத்தோட டே 16 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,04 லட்சம், வேர்ல்டு வைடு 1,22 லட்சம். ஸோ டோட்டலாக 65,31 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 79,27 லட்சம். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ஜாட் அண்ட் ஜூலியட் அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி மூவி அடித்து தம்சம் பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று 3வது நாள் பாருங்கள், பஞ்சாபில் 3,85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,15 லட்சம், இந்தியாவில் மட்டுமே 5 கோடி நேற்று, ஓவர்சீஸில் 6,50 லட்சம், 11,50 லட்சம் நேற்று 3வது நாள் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக பஞ்சாபில் 10,10 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,10 லட்சம், ஓவர்சீஸில் 16,50 லட்சம், வேர்ல்டு வைடு 29,70 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் திரைப்படமாக வெறும் 3 நாளில் அமைஞ்சிருக்கு.
அப்புறம் மகாராஜா படத்தோட டே 16 இந்த படம் 100 கோடி வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் 81 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி 20 லட்சம். ஸோ டோட்டலாக 44 கோடியே 16 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 99 கோடியே 35 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி கடந்துடும், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அதை கிராஸ் பண்ணிவிடும் 100 கோடி அப்படிங்கிறத. அப்புறம் கல்கி படத்தோட ஓவர்சீஸ் டே 3 கலெக்ஷன் யூஎஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா $1.94 மில்லியன், 16 கோடியே 14 லட்சம். கனடாவில் $265K, 2 கோடி 21 லட்சம். யூகேல $158K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 1 கோடி 63 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் $324K, 2 கோடி 70 லட்சம். ஆஸ்திரேலியாவில் $432K ஆஸ்திரேலியன் டாலர், இது வந்து 2 கோடி 41 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் ஏஷியாவில் $185K, இது வந்து 1 கோடி 54 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $205K, இது வந்து 1 கோடி 71 லட்சம். ஸோ டோட்டலாக நேற்று 3வது நாள் $3.4 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 28 கோடியே 35 லட்சம் இது வருது. ஸோ கல்கி 2898 AD படத்தோட டோட்டல் ஓவர்சீஸ் கலெக்ஷன் 3 நாள் டோட்டல் கலெக்ஷன் யூஎஸ்எல்ல $8.22 மில்லியன், 8.22 மில்லியன், இது வந்து 68 கோடி 60 லட்சம். கனடாவில் $1.02 மில்லியன், இது வந்து 8 கோடியே 49 லட்சம். யூகேல $824K பவுண்ட்ஸு, இது வந்து 8 கோடி 51 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் 11 கோடியே 88 லட்சம். ஆஸ்திரேலியாவில் $1.28 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 1 மில்லியனை கடந்திருக்கு, 7 கோடியே 15 லட்சம். அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் ஏஷியாவில் 4 கோடியே 90 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 5 கோடியே 80 லட்சம். ஸோ டோட்டலாக $14.13 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 118 கோடியே 1 லட்சம் இந்த படம் வந்து ஓவர்சீஸில் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இப்போ கல்கி படத்தோட டோட்டல் கலெக்ஷன் டே 3 கலெக்ஷனை பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 6 கோடியே 65 லட்சம் நேற்று பெரிய வசூல் எடுத்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். கர்நாடகாவில் 8 கோடியே 5 லட்சம், டே 2வோட அதிகம். ஆந்திரா தெலுங்கானாவில் 27 கோடியே 65 லட்சம். கேரளாவில் 3 கோடியே 55 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு 31 கோடியே 5 லட்சம். ஸோ ஓவர்சீஸில் 28 கோடியே 35 லட்சம். டோட்டலாக வேர்ல்டு வைடு நேற்று 100 கோடிக்கு மேலே கடந்திருக்கு, 105 கோடியே 30 லட்சம் இந்த படம் வந்து நேற்று டே 3 மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 16 கோடியே 68 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 3 நாளில் பெரிய வசூல். அப்புறம் கர்நாடகாவில் 25 கோடியே 5 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் 121 கோடியே 70 லட்சம். கேரளாவில் 8 கோடியே 78 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 87 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு, 87 கோடியே 5 லட்சம். ஓவர்சீஸில் 118 கோடி. வேர்ல்டு வைடு 377 கோடியே 27 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 3 நாளில். ஸோ ஒரு பக்கம் ப்ரொடியூசர் ஃபிகர் 415 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ட்ரேடு ஃபிகர் 377 கோடிக்கு தான் வந்திருக்கு. ஸோ வழக்கமாக முன்ன பின்ன இருக்க தான் செய்யும் ப்ரொடியூசர் ஃபிகர். எப்போவுமே ஒரு பெரிய படத்துக்கு பெரிய ப்ரொமோஷனுக்காக அந்த மாதிரி பண்ண தான் செய்வாங்க. இது உங்களுக்கு தொடர்ந்து நிறைய படங்களில் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இப்போ 377 கோடி 3 நாளுங்கிறது ஒரு மிகப்பெரிய வசூல். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்டுக்குள்ளே இந்த படம் வந்து 500 கோடி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடியூசர் ஃபிகர் படி 85 கோடி கலெக்ட் பண்ணால் போதும் 500 கோடி. ஆனால் ப்ரொடியூசர் ஃபிகர் இல்லாமல் ட்ரேடு ஃபிகர் படி இந்த படம் வந்து 500 கோடியை வீக்கெண்டுக்குள்ளே கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் 125 கோடி கிட்ட நாளைக்கு, அதாவது இன்றைக்கி கலெக்ஷன் எடுத்து நாளைக்கு நம்ம அப்டேட் பண்ணும்போது வரணும். ஸோ வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்புறம் சலார் வர்சஸ் கல்கி டே 3 அதை கம்பேர் பண்ணிவிடுவோம். தமிழ்நாட்டில் 12 கோடியே 51 லட்சம் சலாரு, கல்கி வந்து 16 கோடியே 68 லட்சம். ஸோ இதை பொறுத்தவரையும் கல்கி தான் அதிகமாக இருக்குது. 25 கோடியே 52 லட்சம் கர்நாடகாவில் இது சலாரு, கல்கி வந்து 25 கோடி 5 லட்சம், கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. ஆந்திரா தெலுங்கானா பொறுத்தவரையும் 20 கோடி கிட்ட முன்னாடி இருக்குது சலார், 140 கோடியே 10 லட்சம். இது வந்து 121 கோடியே 70 லட்சம் கல்கி. ஸோ கேரளாவில் 9 கோடியே 87 லட்சம் சலார், கல்கி வந்து 8 கோடியே 78 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கோடி கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 61 கோடியே 76 லட்சம் சலார், 87 கோடியே 5 லட்சம் கல்கி. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அடித்து துவம்சம் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஓவர்சீஸை பொறுத்தவரையுமே கல்கி தான் அடித்து துவம்சம் பண்ணி போயிட்டுருக்கு. 118 கோடியே 1 லட்சம் கல்கி, சலார் வந்து 93 கோடியே 19 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 342 கோடியே 95 லட்சம் சலார் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 3 நாளில். கல்கி வந்து 377 கோடியே 27 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 3 நாளில். ஸோ இப்போது இந்த படம் வந்து எந்தெந்த ரீஜன்லாம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. டே 1 2ஓட டே 3 வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக போயிருக்கு, கேரளாவில் அதிகமாக போயிருக்கு. டே 1 டே 2ஓட டே 3 டே 4 அதோட அதிகமாக போகிறதுக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்குது. கர்நாடகாவை பொறுத்தவரையும் டே 2ஓட டே 3 அதிகமாக இருக்குது.
ஆந்திரா தெலுங்கானா அப்படியே அந்த டே 1 தான் அந்த 60 கோடிக்கு மேலே போச்சு, மீதியெல்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் தான் இந்த படம் ஒவ்வொரு நாளுமே நல்ல வசூல் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டே 1 ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு, அதோட டே 2 வழக்கமாக வந்து கம்மியாக தான் ஆகும். ஆனால் அது அப்படியே 90% அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துச்சு. இப்போ அதை விட அதிகமாக இந்த படம் டே 1 டே 2வோட ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் டே 3 தான் அதிகமாக வந்து வசூல் பண்ணியிருக்கு, 31 கோடி கிட்ட. ஸோ 31 கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய வசூல். அதே மாதிரியே ஓவர்சீஸ்லேயுமே டே 2வோட டே 3 தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் வந்து இதே மாதிரியே 100 கோடி 110 கோடி 120 கோடி வருதா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ அப்புறம் நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி வீடியோ எடுத்து கிளைமேக்ஸில் என்ன முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்டோ, என்ன அந்த படத்தோட முக்கியமான ஒரு விஷயமோ அதை யாராவது எடுத்து போட்டாங்கன்னா தயவு செஞ்சு அதை போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைனா அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு இதை போடாதீங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து இங்கே இது பண்ணணும். ஏன்னா படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருக்கும். ஏன்னா அதை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் படம் பார்க்குறதுல பிரயோஜனமே இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.